இதெல்லாம் மக்களே, இன்னைக்கு மார்னிங் என்ன பலகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பணியாரம் பண்ணுவோம்ல, அதில் வந்து கேரட்டு எல்லாம் போடுவோம். நான் வந்து இன்னும் இங்கிலீஷ் காய்கறியே மகாலய பட்சத்துக்கு சேர்த்தலை. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பூசணிக்காவையும் அவரைக்காவையும், அதாவது அவரைக்காய் வந்து வேக வச்சு போடுறது, பூசணிக்காவை அரைச்சி அந்த எசன்ஸை விட்டு நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் அந்த பூசணிக்காய் பீசஸும் வரும், அரைச்ச இதுவும் வரும். வாங்க பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு 10-12 அவரைக்காவை நறுக்கின்றிருக்கேன். இந்த பாருங்கள், ஸ்டீம் ஆயின் இருக்குது, அவரைக்காய் நறுக்கின்றேன். இதில் கொஞ்சம் பீசஸை போட்டு கொஞ்சம் அரைச்சி தோசை மாவில் விட்டுடுவோம். இது நல்லா ஸ்டீம் ஆகட்டும். இதுக்கு நம்ம கடாய் வச்சுப்போம், கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம் தாளிச்சிக்கிறதுக்கு. பணியாரத்துக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிறது, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் கொத்தமல்லி நல்லா விடுவோம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தோசை மாவில் கலந்துடலாம். இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா தோசை மாவுலேயும் உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இதை தலையில் கொட்டிடலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இதுலேருந்து இதை வந்து போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பீசஸை அப்படியே மாவில் போட்டுடலாம். இந்த பம்கினை போட்டுக்கலாம், இதையும் போட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அவரைக்காவும் போட்டுடலாம். ஐ திங்க் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே. இந்த மகாலய பட்சத்தில் வந்து காய்கறி, இங்கிலீஷ் காய்கறி சேர்த்தாமல் இது ஒரு பணியாரம். இப்போ பணியாரக்கல்ல எண்ணெய் விட்டுண்டாச்சு. இந்த மாவையும் விட்டுண்டலாம். மாவு விட்டுண்டாச்சு. இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்திருக்கு. இந்த பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஃபுல்லாக திருப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். திருப்பிட்டேன் பாருங்க, நல்லா இருக்குப்பா, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ரெண்டாவது எடு விட்டாச்சு, அதை எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ரெண்டாவது எடு. இது பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், மேலே மொறுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து சட்னி, வத்த குழம்பு, சாம்பார் எல்லாத்தோடையும் இது சூட் ஆகும். இதுக்கு வந்து கொஞ்சம் சிம்மில் பொறுமையாக வச்சாதான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வேகும். சிம்மில் பொறுமையாக இருக்குது. நான் எல்லாத்தையும் வாத்தாச்சுப்பா. இன்றைக்கி மகாலய பக்ஷ டே 9 பலகாரம் பூசணிக்காய் அவரைக்காய் குழிப்பணியாரம். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுவோம். இதுதான் இன்னைக்கு பலகாரம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிறைய போஜனத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் மேலே சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.